அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, நான் ஒரு படிப்பினை எப்படி எடுப்பது? ஞான முதிர்ச்சியினால் எடுப்பதா? நான் பட்ட அனுபவத்தின் மூலியமாக, அந்த அனுபவத்தின் மூலியமாக கிடைத்த பாடத்தின் மூலமாக எடுப்பதா? அப்படிங்கிறது கேள்வி. இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஞான முதிர்ச்சி என்றால் என்ன? அனுபவ பாடம் என்றால் என்ன? அனுபவ பாடத்துல என்னென்ன கோளாறுகள் இருக்கின்றன? ஞான முதிர்ச்சியில் என்னென்ன கோளாறுகள் இருக்கின்றன? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஞான முதிர்ச்சியே இவன் அனுபவத்துல இருந்தா எடுப்பான். இந்த அனுபவ பாடம் எங்க இருந்து வரும் அப்படின்னா, அவனா எடுத்துக்கிடுவான் பாடம் அப்படின்ட்டு. மறுபடியும் அவன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருந்து கூட எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரெண்டையும் சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டா டிசிஷன் எடுத்துடலாம். அப்புறம் எப்படி சரியா புரிந்து கொள்வது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஞான முதிர்ச்சின்னு விருப்பு வெறுப்பு இல்லாமல் பேரானந்தத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளால யோசிப்பான். விருப்பு வெறுப்பு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தமசிக்கு என்ன சொல்லுவான்? ஆமா, இந்த நிம்மதியே மறக்கட்ட மாதிரி என் நேரம் தூங்கிட்டு இருந்தோம்னா பேரானந்தம் சொல்றது கரெக்ட் தானே, வேற லெவல் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் உறக்கம் பேரானந்தம். அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கும் அந்த பேரானந்த நிலையை நம்ம சூப்பரா அனுபவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மறக்கட்ட நிலைதான் அந்த ஞான முதிர்ச்சி அப்படின்னு தவறா புரிந்து கொள்வதற்கு காரணம், அவன் அனுபவத்தின் மூலமாக அந்த ஞானத்தை எடுப்பதின் விளைவு. இதே ரஜசிக்கு எப்படி எடுத்துக்குவான்? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஓ, விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்தால் ஞானமா? அப்ப ரைட்டு. அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாமல் சிகரெட்டை அடிக்கலாம். விருப்பு வெறுப்பு இல்லாமல் தண்ணியை அடிக்கலாம். விருப்பு வெறுப்பு இல்லாமல் பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆசைக்கே இந்த விருப்பு வெறுப்பற்ற தன்மைக்கு தவறாக புரிந்து கொண்டு எடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. சோ அப்ப அந்த ஞான முதிர்ச்சியை அனுபவத்திலிருந்து எடுத்தா காலியாயிரும். அடுத்து இங்க நம்ம அனுபவ பாடம் எல்லா லவ்லையும் எடுக்கிறான். நான் அனுபவிச்சு சொல்றேன்டா இது தப்பு அப்படின்னு. அனுபவமே பொய்ன்ட்டு எல்லா இடத்துலையும் சொல்லிடு. ஏன்னா ட்ரெயின் ஓடும்போது மரங்கள் ஓடுகின்றன. அனுபவம் என்ன சொல்லுது? மரம் ஓடுது. அந்த அனுபவத்தை நம்பி என்னத்தை முடிவு பண்ணுவான் எனக்கு தெரியல. அடுத்து பிளைட்டு மேல போனா சிறுசா தெரியுது. உடனே ஆஹா, என் அனுபவத்தை நம்பி சொல்றேன் பிளைட்டு சிறுசாயிடுச்சு. தெரியாது. அதோட பெரிய கொடுமை, பெண் அழகா இருப்பா, அனுபவம் சொல்லுது சூப்பர். 4 நாள் கழிச்சு பார்ப்பான், அழகு இல்லாம தெரியும் அனுபவம். பெண் அழகு இல்லை அப்படின்னு. அப்ப ஒரு உண்மையில் அழகா அழகு இல்லையா என்பது அனுபவத்தின் மூலியமா எப்படி எடுத்துக்கொள்வது? அனுபவம் அப்படிங்கிறதே கம்பேரிட்டிவ் டேர்ம்ல வர்றது அனுபவம். இந்த அனுபவம், இந்த லௌகீக அனுபவம் எல்லாமே ஒரே லைன்ல எழுதணும்னா ஒப்பிட்டு பார்த்தலில் வருவது கம்பேரிட்டிவ் டேர்ம். நல்ல பட்டினி இருந்த ஒரு நாள் ஃபுல்லான்னா பழைய சோறு இல்ல கொஞ்சம் கெட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கெட்டு போன பழைய சோறு ஊறுகாய் தேவாமிர்தமா இருக்கும். அனுபவம் சொல்லுது தேவாமிர்தம் பழைய சோறு ஊறுகாய். நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டு அந்த பழைய சோறு நக்குனான்னு வச்சுக்கோங்க, காரி துப்பிடுவான். அப்போ அனுபவம் கம்பேரிட்டிவ். இந்த பட்டினியை கம்பேர் பண்ணும்போது அது அனுபவம். அப்போ இவள் அழகாக இருக்கிறாள், சூப்பர். அதே மாதிரியே அவளை விட அழகான ஒரு 20 பெண்களை நிப்பாட்டிட்டோம்னா என்ன மோசமா தெரியுது அப்படின்னு. அப்போ கம்பேரிட்டிவ் டேர்ம்ல கம்மியாயிரும். அக்னி நட்சத்திரத்துல இருக்கிற வெயில், சுட்டரிக்கும் வெயில் ஏசி சொர்க்கம். ஆனா ஊட்டியில இருக்கும்போது ஏசி சாதாரணம். அப்போ பிரச்சனை எல்லாமே அனுபவம் எங்க இருந்து வருதுன்னா கம்பேரிட்டிவ் டேர்ம்ல தான் வந்துட்டு இருக்கு. இந்த கம்பேரிட்டிவ் டேர்மை வச்சுக்கிட்டு டெஃபினைட் டேர்ம் வேற, ரிலேட்டிவ் டேர்ம்னு வேற. டெஃபினட்டா இதுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது அனுபவத்துல. ஏன்னா அது அனுபவம் மாறிக்கொண்டே இருக்கு. அதை எதை பேஸ் பண்ணி வருது? ஒப்பிட்டு பேஸ் பண்ணி வந்து கொண்டே இருக்கு. அப்ப அவன் அதுக்கு தக்கன பாடத்தை எடுத்து 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 போய்கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் இங்க ஞானத்துல என்ன சொல்லிட்டான்? ஞான முதிர்ச்சி அப்படின்னா என்னன்னா, முழுக்க முழுக்க தன் அனுபவத்தை ஒதுக்கி வச்சுட்டு அவர் சொல்வதுதான் சரி என்று விவேகமாக, விவேகம்னா அவன் சொல்றது சரின்னு ஏற்றுக்கொள்வது. அதை வேணா நீ அனுமானமா பண்ணு. நீ அவன் சொல்றதே சரியா தப்பான்னு அனுமானம் பண்ண வேண்டாம்.
விரதம் இருந்தா நல்லது சொல்லிட்டாரு இல்லையா? ஆமா, விரதம் இருந்தா நல்லதுன்னு பிக்ஸ் பண்ணிக்கோ. எப்படி நல்லதுன்னு ஆராய்ச்சி பண்ணணும். விரதம் இருந்தா நல்லதா கெட்டதான்ட்டு அவர் சொல்வதையே ஆராய்ச்சி பண்ற அனுமானம் உன் அனுபவத்துல இருந்து வந்து தூக்கி போயில போட்டீங்க. நல்லதுன்னு பிக்ஸ் ஆயிருக்கும். பிக்ஸ் ஆயிட்டு நீ வந்து அதை அனுமானத்துல கொண்டு வந்தேன்னா ஓரளவுக்கு வந்து அந்த விஷயம் உனக்கு புரியும். ரெண்டாவது அதை பிரத்யட்சமா அனுபவிச்சுக்கலாம். இங்க இந்த பிரத்யட்சம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, அனுமானம் தான் பிரத்யட்சமா வருது. பிரத்யட்சம் தான் அனுமானமா வருது. சரி, நான் சரியாக அதை தெளிவாக புரிந்து கொண்டேனா அப்படிங்கிறது நமக்கு பிரமாணமாக ஞானேஸ்வரி இருக்கு, ஞானதேவர் இருக்காரு. அவர் என்ன சொல்றார் அதை முழுமையாக அப்படியே விவேகமாக ஏற்றுக்கொண்டு அதை புரிவதற்கு நான் அனுமானத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டு நான் அதை அனுபவிக்க ட்ரை பண்ணா அது சரியாக இருக்கும். வெறும் அனுபவ பாடத்தை மட்டுமே வைத்து நான் ஒரு முடிவு செய்தால் அது கம்பேரிட்டிவ் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா என்னை நோக்கி வந்து சரியா இருக்கும், அதே இன்னும் அடுத்தவனை நோக்கி அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கும்போது மாறி 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 அனுபவம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப அனுபவத்தில் இருந்த பாடமும் மாறிக்கொண்டே இருக்கும். அது நிறைய சொல்லுவோம் இல்லையா? இப்போ வந்து 3 வயசு குழந்தை பொம்மைன்னா உயிர். அப்ப அனுபவத்தில் பொம்மைதான் உலகம் வாழ்க்கை அப்படின்னு அந்த 3 வயசு குழந்தை நினைச்சிட்டு இருக்கும். அதுவே கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சுன்னா பொம்மை எடுத்து கூட குட்டி குப்பையில போட்டு, அதுக்கப்புறம் சைக்கிள் வேணும், செல்போன் வேணும், பைக் வேணும், காதலி வேணும், பணம் வேணும், பிரஸ்டீஜ் வேணும், மரியாதை வேணும், வயசான காலத்துல கௌரவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கிக்கு கிக்கு கிக்குன்னு மாறிக்கிட்டே போகுது. அப்ப நீ எதை வச்சு பேஸ் பண்றான்? அனுபவிச்சிருக்கிற பொருளே வந்து சப்புனாயிருது. அப்போ நல்லா இருக்கு, அப்ப அதுவே நல்லா இல்லாமல் ஆகி போய் விடுகிறது. அப்ப அதுல இருந்து அதான் அவன் சூப்பரா சொல்றான், இதுல எதுவுமே நிலை இல்லாதது அப்படின்னு நினைச்சு நீ அனுபவி அப்படின்னு அதை பிரமாணமாக எடுத்துக்கொண்டு அதை ஆராய்ச்சி செய்து அனுபவித்து பண்ண சரியாக இருக்கும். அப்ப அமானித்துவத்துல என்ன சொல்றாரு? சூப்பரா, உற்றார்களும் உறவினரும் மற்ற பிற மானக்கேடுகளும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிதான், ஆசைப்படணும். ஆசைப்பட்டா கண்டிப்பா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டு அது எப்படி நிம்மதி கிடைக்கும்? அது உண்மைதான், அது எப்படி நிம்மதி கிடைக்கும் வேணா ஆராய்ச்சி பண்ணி டெப்த் பண்ணி நீ பண்ணலாமே தவிர இது உண்மைதானா இல்லையா அவர் சொன்னதை ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு வேலைக்கே ஆகாது. அப்ப நம்ம அனுபவம் உள்ள புகுந்து எடுத்து விட்டுடும். அதனால் ஞான முயற்சியில் கூட அனுபவத்தை கலக்காமல் பூரணமாக சரண்டர்ல எம்டி மைண்ட்ல பியூராக அதை எடுத்துக்கொண்டு புரியலைன்னா அது சரி என்பதை எவ்வாறு என்று ஆராய்ந்து கொண்டு பின்பு அதன் மூலியமாக முடிவெடுத்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பதில்.